வணக்கம் தமிழா. தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக 50 நாட்கள் இலவச பயிற்சி பொதுத்தமிழ். பொதுத்தமிழ்ல இன்று நான் பார்க்கக்கூடிய நாள் 35வது நாளில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஏடிஎஃப் இந்த ஏடிஎஃப் தேர்வுக்கான அசல் வினாத்தாளை தான் பகுப்பாய்வு செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கொஸ்டின் சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. ஓடை கூட்டல் ஆட, ஓடை கூட்டல் ஆட. இங்க என்ன வரும்? ஓடை ஆட, ஓடை கூட்டல் ஆட, ஓடை ஆட. இங்க ஓடை ஓட, ஓடை வாட இதெல்லாம் வராது. ஓடை ஆட என்பதுதான் சரியான சேர்த்து எழுதுக. அடுத்து வாசல் கூட்டல் அலங்காரம். வாசல் கூட்டல் அலங்காரம் என்னன்னா, வாசல் அலங்காரம் லகரம் வகர லகரம் 2 லகரம் வருது. வாசல் அலங்காரம் ஆப்ஷன் சி. இங்க பார்த்தீங்கன்னா தனித்த வாசல் அலங்காரம் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இங்க வாசல் அலங்காரம் கொடுத்துருக்காங்க, வாலங்காரம் கொடுத்துருக்காங்க. வாசல் அலங்காரம் என்பதுதான் சரி. அடுத்து ஈதல். ஈதல் என்பதுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கிறாங்க. ஈதல் அப்படின்னா என்னன்னா அதோடைய பொருள் கொடுத்தல். ஈதல் என்பதன் எதிர்ச்சொல், ஈதல் என்பது பொருள் கொடுத்தல். அப்ப எதிர்ச்சொல் என்னது? ஏற்றல். ஈதல் எதிர்ச்சொல் என்னது? ஏற்றல் என்பதுதான் சரி. நீக்குதல். நீக்குதல் இதற்குரிய எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. போக்குதல், தள்ளுதல், அழித்தல், சேர்த்தல். நீக்குதல் அப்படின்னது சேர்த்தல் என்பதுதான் எதிர்ச்சொல் சரி. இந்த போக்குதல், தள்ளுதல், அழித்தல்லாம் ஒரே மாதிரி இதில் வரக்கூடியது. அப்ப நீக்குதலுக்கு சரியான எதிர்ச்சொல் என்னன்னா சேர்த்தல் தான். பொருந்தா சொல்லை கண்டுபிடி. பொருந்தா சொல்லை கண்டுபிடிங்க பாருங்க. வியத்தல், வாழ்க்கை, ஆளல். இங்க பாத்தீங்கன்னா தல் விகுதி, இங்க கை விகுதி, இங்க அல் விகுதி. இங்க பாடியவன் பாடியவர் வினையை செய்தவனை குறிக்கக்கூடிய இந்த வினையாளி பெயராய் வந்துள்ளது. அப்ப ஆப்ஷன் டி தான் என்னது? பொருந்தாத சொல். இந்த மூன்றுமே என்னன்னு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர்கள். அது இலக்கண குறிப்பு என்னது? தொழிற்பெயர்கள். வியத்தல் இலக்கண குறிப்பான தொழிற்பெயர், வாழ்க்கை தொழிற்பெயர், ஆளல் தொழிற்பெயர், பாடியவள் என்பது என்னது? வினையாளனையும் பெயராதான் பொருந்தாத சொல். அடுத்து மீண்டும் ஒரு பொருந்தாத சொல்லை கண்டுபிடி. பாருங்க கொடுத்துருக்க. அன்பு, பஞ்சு, அத்து, மண்டு. இங்க பாருங்க, இங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த இடையில வரக்கூடிய அந்த மெய்யெழுத்துகள் இன், இஞ்சு, இங்க அதே போல ஆயுதல் தூண் அக்கு, அடுத்து இன். இந்த அன்பு, பஞ்சு, மண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெல்லின மெய்யெழுத்துகளுடைய நம்ம மெல்லின மெய்யெழுத்து மென் தொடர் குற்றியலுகிறோம். அப்போ இதில் ஒன்று மட்டும் நம்ம ஆயுத எழுத்தை பெற்று வந்துள்ளது. இது ஆயுத தொடர் குற்றியலுகிறோம். அப்போ இதுதான் என்ன? அது பொருந்தாத சொல். அன்பு, பஞ்சு, மண்டு என்பன மெயின் தொடர் குற்றியலுகிறோம். அத்து என்பது ஆயுத தொடர் குற்றியலுகிறோம். குற்றியலுகிறோம் என்ன அப்படின்னா குறுகிய ஓசை உடைய உகரம். புரியுதுங்களா? தன்னுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது தான் என்னது? குற்றியலுகரம். 6 வகைப்படும். ஒரு ஈற்று அயல் எழுத்தை நோக்க 6 வகைப்படும் சொல்றாங்க. உயிர் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், அடுத்து மண் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் என்று குற்றியலுகரம் 6 வகைப்படும். பூவி நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு. பூவி நிலைகள் மொத்தம் 7 நம்ம சொல்றோம். அந்த அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்பல். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா அரும்பு, வி போது மலருடைய பூவினுடைய ஒரு பருவத்தை குறிக்கக்கூடிய நிலையை குறிக்கக்கூடிய கொழுந்து என்பதுதான் பொருந்தாத சொல்லாகும். ஓகே. சந்திப்பிழையை சரிபார்த்து எழுது. இப்ப சந்திப்பிழையை பிழையின்றி எழுதுக, சந்திப்பிழையின்றி எழுதுக அப்படின்னா என்னன்னா வல்லினம் மிகு இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் கண்டிப்பாக நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். எந்தெந்த இடங்கள் எல்லாம் வல்லினம் மிகும், எங்க மிகாது, கச தப இதுதான் மிகும் மிகாது. எந்த கரெக்டா மிக வேண்டிய இடத்துல மிகணும், மிகக்கூட இடத்துல மிகக்கூடாது. அதுதான் சந்தி பிழையின்றி எழுதுவது. ஓகேங்களா? அப்ப இங்க எது கரெக்டா இருக்கும்? சிற்ப கலைக்கூடமாக, கலைக்கூடமாக திகழ்கிறது. சிற்ப கலைக்கூடமாக இங்க பாத்தீங்க, இங்க இக்கு கிடையாது, இங்க இத்து கிடையாது.
ஓகேங்களா? அப்ப எது சரி? சிற்ப கலைக்கூடமாக திகழ்கிறது. சந்தி பிழையற்ற தொடர் எது? சிற்ப கலைக்கூடமாக திகழ்கிறது. அதுதான் சரி. அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்துள்ளதுங்க. மரபு பிழையற்றது, அதாவது இப்ப தென்னை மரங்கள் நிறைந்த பகுதி என்ன நம்ம சொல்லணும்? தென்னந்தோப்பு என்றுதான் கூற வேண்டும். தென்னந்தோப்பு என்றுதான் கூற வேண்டும். தென்னந்தோட்டமோ தென்னை வயலோ ஆலங்காடு வேலங்காடு சொல்றோம், நெல் வயல் சொல்றோம், வாழை தோட்டம் சொல்றோம். தென்னை மரம் நிறைந்த பகுதி தென்னந்தோப்பு என்பதுதான் சரியான மரபு. அடுத்து வலுவற்ற தொடர். வலு அப்படின்னா பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்கிறாங்க. நேற்று வருவான் அப்படின்னு சொல்லலாமா? நேற்று வந்தான் தான் சொல்லணும். நேற்று வருகிறான் சொல்லுமா? இன்று வருகிறான் அப்படிதான் சொல்லணும். இப்ப இதுவும் வராது. நேற்று வான்னு சொல்றோம், நாளை வான் தான் சொல்லுவோம். நேற்று வந்தான், நேற்று என்பது ஒரு இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. இப்ப பிழையற்ற வலுவற்ற தொடர் எது பார்த்தீங்கன்னா நேற்று வந்தான் என்பது என்னது? மிக சரியான தொடராகும். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு. எக்ஸ்கவேஷன் அகலாய்வு. எபிகிராபி அப்படின்னது அதுக்கான தமிழ் சொல் கல்வெட்டியல். எக்ஸ்கவேஷன் அகலாய்வு, எபிகிராபி கல்வெட்டியல். கீரோஸ்டோன் அப்படின்னு நடுகள். போரில் வீர மரணமடைந்த அந்த போர் வீரனுக்கு நினைவாக நடக்கூடிய கல் தான் நடுக்கல். நடுக்கல் வணக்கம் பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அப்ப நடுக்கல் பற்றி கீரோஸ்டோன். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னது பொறிப்புகள். இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்புகள். அப்ப எக்ஸ்கவேஷன் அகலாய்வு, எபிகிராபி கல்வெட்டியல், கீரோஸ்டோன் நடுக்கல், இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. ஆப்ஷன் ஏ தான் மிக சரியான விடை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடி. இங்க பாருங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிட்டரசி, லிட்டரசி, கைடன்ஸ், சைல்ட் லேபர், டிசிப்ளின். ஓகேங்களா? இப்போ இது எது சரியா? கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டி, சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். இப்போ இங்கே லிட்டரசி அப்படிங்கிறதா சரியானது. கல்வி அறிவு, எழுத்தறிவு, இதென்னது மிக சரியானது. அடுத்து சவுண்டு, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடி. இங்க பாருங்க, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள், இது வருமா? கண்டிப்பா வராது. மனம் வருமா? வராது. அடுத்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, இது சரியாக வரும். இங்க பாருங்க, மனம் 2 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. அதே போல பாருங்க வீசின. அப்ப எது சரியாக வரக்கூடியது? ஆப்ஷன் பி தான். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மலர்கள் மனம் வீசின. மலர் அப்படியே மனம் வீசியதுன்னு வந்துருக்கு, பன்மையில வந்து மலர்கள் மனம் வீசின என்பதுதான் மிக சரியானது. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து, சவுண்டு வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடி. பறவை, பறவை. இந்த பறவை என்பது என்னது? ஆலி, ஆற்களி என்ற பறவை, புணர் என்று சொல்லக்கூடிய கடலை குறிக்கக்கூடிய பறவை. இது அகரம், இடையினர் அகரம், வல்லினர் அகரம் வந்தால் அது ஒரு பறவையை குறிக்கிறது, புல் இனத்தை குறிக்கக்கூடியது. அப்ப பறவை, கடல், பறவை, புல். ஓகே, ஆப்ஷன் டி. கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயரை கண்டுபிடி. கொடு, கொடு என்பது வேர்ச்சொல். வினை முற்று கேட்டானா அது கொடுத்தான் அப்படின்னு சொல்றோம். வினை எச்சம் கேட்டானா கொடுத்து, வேதச்சம் கொடுத்த. வினையால் கொடுத்தோர், கொடுத்தோர் என்பதுதான் சரியான வினையாளின் பெயராகும். அடுத்து சரியான அகரவரிசையை கண்டுபிடி. சரியான அகரவரிசையை கண்டுபிடி. இங்க பாத்தீங்கன்னா அகரவரிசை சா வரிசை முறையில கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? ஷாஷா, சிசி, சேசே, சோஷோ. அப்ப என்னது? சரம், சாட்சி, செம்மை, சொம்பு. ஓகேங்களா? இது மீண்டும் ஒரு சரியான அகரவரிசை கா வரிசை முறையில் கொடுத்துருக்காங்க. இந்த கா வரிசை முறையிலையும் பாருங்க எது வரும்னா கரெக்டா கா, கா, கி, கி, கூ, கூ, இது போலதான் வரும். என்ன வரும்? இப்ப கா, கரம், காட்சி, காக்கா, கி, கி, குக்கு, கே, கே, கொக்கோ. என்னது? கரம், காட்சி, குருவி, கோட்டை. இந்த கரம் இங்க பார்த்தீங்கன்னா லாஸ்டா வச்சிருக்காங்க. இது வருமா? வாய்ப்பு இல்லை. அப்ப ஆப்ஷன் பி, கரம், காட்சி, குருவி, கோட்டை. ஓகேங்களா? இதுதான் சரியான அகரவரிசை. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்க பாருங்க, ஒரு பொதுவா கொடுத்துருக்காங்க. எல்லா வரிசை முறை எழுத்துக்களும் கலந்து வந்துள்ளது. அதனால இது தெளிவா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து ஒன்று இருக்கு, இன்னொரு இடத்துல உயிரெழுத்து இருக்கு, தெளிவா பார்த்துக்கணும். அப்ப உயிரெழுத்துக்கு அப்புறம் நம்ம அது இருந்து என்ன பார்க்கணும்னா இந்த மெய்யெழுத்து வரிசையை தான் நம்ம பார்க்க போறோம்.
ஓகேங்களா. உயிரெழுத்து, ஆயுதெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து இப்படி பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன, அண்ணன் தம்பி, அதுக்கப்புறம் இத்து, தாய் சேய், என்னது தாய் சேய், வீசு தென்றல், செங்காந்தல், கொள்களிறு, அது செங்காந்தல் கொள்களிறு. அண்ணன் தம்பி, தாய் சேய், வீசு தென்றல், செங்காந்தல் கொள்களிறு. ஓகே. இப்போ இந்த உயிர் எழுத்து வரிசை கொடுத்துருக்கா, அ ஆ இ ஈ உ உ ஏ அந்த வரிசை ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு அப்படி கேட்குறாங்க. இந்த சொற்களை முறை மாறி கொடுத்துருக்காங்க. இதில் எது நமக்கு சரியாக, அதாவது நாலுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக படித்து பார்த்தாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. ஞாயிறு என்று சொன்னால் சூரியன். கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு, வருமா வராது. உதிக்கின்ற கிழக்கு திசை பெயர் ஞாயிறு, வருமா வராது. ஞாயிறு உதிக்கின்ற பெயர் கிழக்கு திசையா, இல்லை. அப்ப இந்த சூரியன் உதிக்கின்ற திசைக்கு பெயர் தான் கிழக்கு. ஆப்ஷன் ஏ தான் மிக சரியான முறையில் அமைந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. இப்போ அதாவது 4 விடைகள் பார்த்தீங்கன்னா அந்த சொற்களை முறை மாறி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விடையில மட்டும் சொற்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராக இருக்கு. உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும், இது முறையாக இருக்கானா, இல்லை. உலகம் வாழட்டும் உள்ள வரையிலும் தமிழ் மொழியும் இல்லை. அடுத்து பாருங்க, உலகம் உள்ள வரையிலும், உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் என்பது மிகச் சரியாக அமைந்த ஒரு சொற்றொடர் தான். இந்த டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளவு சரியா இல்லை. உலகம் தமிழ் மொழி உள்ள வரையிலும் வாழட்டும். அப்ப எது சரியானது தான், உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் என்பது மிகச் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர். அடுத்து விடை வகை சான்று. கடைக்கு போவாயா, கடைக்கு போவாயா என்ற வினாவுக்குரிய விடைகளை பொறுத்துக்கு அப்படி கேட்குறாங்க. பாருங்க, கடைக்கு உற்றது உரைத்தல் அப்படிங்கிற விடையில் என்ன சொல்லுவாங்க, கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று சொன்னால் அது உற்றது உரைத்தல். கால் வலிக்கும் அப்படின்னா அது உருவது கூறல். அப்ப இங்க ஆப்ஷன் 3 மறைவிடை அப்படின்னது. நான் கடைக்கு போவாயான்னு கேள்வி கேட்கும், போக மாட்டேன் என்று எதிர்மறையாக சொல்வது மறைவிடை. நேர்விடைனா போவேன் என்று கூறுவது உடன்பாடாக. ஏவல் உடை என்பது நீயே செல் என்று கூறுவது ஏவல் உடை. அப்போ ஆப்ஷன் பி தான் அது மிக சரியான விடை. ஓகே. அப்போ உற்றது உரைத்தல் விடை என்னது, கால் வலிக்கிறது, கால் வலிக்கும் என்று சொன்னால் உருவது கூறல். மறைவிடை போக மாட்டேன். நேர்விடை என்னது, போவேன். ஏவல் உடைனா நீயே செல் என்று கூறுவது. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பாருங்க, சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட் விரிந்து, அடுத்து விரித்து. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த தொடரில் விரிந்து என்று முடியணும், அடுத்து விரித்து அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ எங்க பாருங்க, காற்று வீசியது, பூக்கள் விழுந்தன, மயில் விரித்தது. இங்க விரித்தது மட்டும்தான் இருக்கு, விரிந்து அப்படிங்கிறது இல்லை. அடுத்து பாருங்க, மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் விரிந்து தான் கொடுத்த, விரிந்தன. அதனால் மயில் தோகையை விரித்தது. இப்போ விரிந்து இருக்கு, விரித்து இருக்கு. அப்ப இதுதான் மிகச் சரியானது. அடுத்தது பாருங்க, மயில் தோகை விரித்ததால் விரிந்தன பூக்கள். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் விரித்து வந்திருக்கு, பிறகுதான் விரிந்து வந்திருக்கு. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, விரிந்து விரித்து. அப்ப சரியானது ஆப்ஷன் பி தான். அடுத்து அத்தி பூத்தார் போல. அத்தி பூத்தார் போல என்ற ஓமை எந்த பொருளை விளக்குகிறதுனா, ஒரு அரிய செயல், அதாவது நிகழ்வதற்கு மிக அரியதான ஒரு செயல். அது அத்தி பூத்தார் போல இந்த நிகழ்வு நடந்தது சொல்றோம். அத்தி பூத்தார் போல என்பது ஒரு அரிய நிகழ்வு. அடுத்து மலரும் மனமும் போல. அந்த மலரும் மனமும் போல எதை குறிக்கிறதுனா, இந்த ஓமை மலரும் மனமும் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மலரும் மனமும் போல ஒற்றுமையை குறிக்கிறது. சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லினுடைய சரியான கலைச்சொல் கேட்குறாங்க. மடிக்கணினி வருமா வராது. மடிக்கணினி தான் லேப்டாப், கணினி அறிவு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலைச்சொல் என்னது, மீத்திறன் கணினி என்பதுதான் சரியானது. அடுத்து ஆண்டி கிளாக் வைஸ். ஆண்டி கிளாக் வைஸ் என்பதனுடைய கலைச்சொல் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ பொதுவாக கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி, கிளாக் வைஸ்னா வலஞ்சுழி. அவள் ஆண்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி. இங்கே கிட்டத்தட்ட வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள். அப்போ வலஞ்சுழி என்பது கிளாக் வைஸ், ஆண்டி கிளாக் வைஸ் என்பது இடஞ்சுழி.
அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிக. இதுல கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகள்ல சரியான நிறுத்தற்குறிகளோடு அமைக்கப்பட்ட தொடர் எதுன்னு கேட்கிறாங்க. இங்க பாருங்க 4 கொடுத்திருக்காங்க. பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா. ஏன் இங்க ஓர் கொடுத்துருக்காங்கன்னா, அங்க வருமொழியில முதலெழுத்து உயிரெழுத்தாக வரும்பொழுது இங்க ஓர் போடுறோம், பிற உயிர்மைகள் தவிர ஒருன்னு போடுறோம். அவ்வளவுதான். பாவை அண்ணனை பார்த்து அண்ணா கொஸ்டின் மார்க் வச்சுட்டாங்க, இது வராது. அடுத்து பாருங்க, பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேள்வி கேட்கிறான். இப்ப அது என்னது? ஆப்ஷன் சி தான் அது சரியான விடை. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிக. சரியாக நிறுத்தற்குறியிட்ட தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, உங்கள் தந்தையும் அரசரா என்றால் செயல். உங்கள் தந்தையும் அரசரா என்பது ஒரு வினாவை குறிக்கக்கூடியது. அப்ப மேற்கோள் உங்கள் தந்தையும் அரசரா என்பதுதான் கேள்வி. அதுதான், அதுக்குள்ள மேற்கோள் குறிகள் நம்ம இடமிருந்து வினாவை போடுறோம் என்றால் கையல். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியான எழுத்து வழக்கை தந்தீங்க. பேச்சு வழக்கு கேட்கல, எழுத்து வழக்கு கேட்கிற பாருங்க. வரிசையாக நில், வரிசையாக நில்லு, வரிசையாக நில்லுக்கோ, வரிசையாக நின்னிட்டியா அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையாக நில்லு, நின்னுக்கோ, நின்னிட்டியா இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. ஆனால் சரியான எழுத்து வழக்கிற வரிசையாக நில் என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்த பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை எழுது. இங்க எழுத்து வழக்கு தொடர் தான் கேட்டுறாங்க. பாருங்க, காலை உணவை சாப்பிட்டியா. காலை உணவை சாப்பிட்டியா என்பது எதுன்னு பார்க்க, அதே காலை உணவு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போமா, சாப்பிட்டாயா என்று கேட்போமா, சாப்பிட்டாச்சா, காலை உணவு ஆச்சுதா, எது சரியானதுன்னா காலை உணவை சாப்பிட்டாயா என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். மீதியெல்லாம் பேச்சு வழக்கு தொடர்கள். அடுத்து சரியான வினாச்சொல் கேட்கிறாங்க. திருக்குறள் குறப்பாக்கள் டேஸ். திருக்குறளில் உள்ள குறப்பாக்கள் டேஸ். திருக்குறள் குறப்பாக்கள் எத்தனை என்பதுதான் சரியான வினாச்சொல். எவ்வளவு என்பதை விட, யாவை எவை என்பதை விட திருக்குறள் குறப்பாக்கள் எத்தனை, இதுதான் சரியானது. சரியான இணைப்பு சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டுபிடி. பாருங்க, நேற்று கனமழை பொழிந்தது ஏனெனில் ஏரி குளம். இது தவறு. நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின என்பதுதான் மிகச் சரியான இணைப்பு சொல். அதனால் அதுபோல ஏரி குளங்கள் இருந்த போதில் இது வராது. அப்ப நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின என்பதுதான் மிகச் சரியானது. அடுத்து சரியான மரபு தொடரே. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குருளைகள். குருளைகள் எங்க ஒரு சிங்க குருளைகள் தான் வரும். கோழி பேத்தைகள் வருமா? வராது. இப்ப எது சரியானது? கோழி குஞ்சுகளை பிடிக்க மரபு தொடர். கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள், பூனை குட்டிகள் ஓடின. பூனை குட்டின்னு கொடுத்தா ஓடியது வந்து பூனை குட்டிகள் ஓடின. இதுதான் சரியான மரபு தொடர். அடுத்து தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. தென்னிந்தியாவுடைய அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படி கேட்கிறாங்க. இதுல வினா இருக்கா? இல்லை. கட்டளையாகவா இருக்கு? இல்லை. உணர்ச்சி தொடர் இல்லை. அப்ப என்னது? ஒரு செய்தியை விளக்கக்கூடிய செய்தி தொடர். தென்னிந்தியாவினுடைய அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன என்பதுதான் என்னது சரியானது. செய்தி தொடர். ஓகேங்களா? அடுத்து கூற்று சரியா தவிர. தமிழகத்துடைய முதல் பெண் மருத்துவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தமிழகத்துடைய முதல் பெண் மருத்துவர், இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் யாரு? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அவர் தோற்றுவித்தது அவ்வை இல்லம். அப்ப இது சரியானது. அடுத்து 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். அடுத்தது பாருங்க, சென்னை மாநகராட்சியுடைய மேயராக இருந்தார். சென்னை மாநகராட்சியுடைய முதல் துணை மேயராக இருந்தவர். சென்னை மாநகராட்சி துணை மேயராக இருந்தவர் யாருன்னா முத்துலட்சுமி. இது தவறு. அப்போ 1, 2 தான் சரி, 3 மட்டும் தவறு. ஓகேங்களா? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், அடையார் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர் சரியானது. சென்னை மாநகராட்சி துணை மேயராக இருந்திருக்காரு. ஓகே, அப்ப 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்து சரியான கலை சொல்லை தெரிவு செய்க. நேனோ டெக்னாலஜி. நேனோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு
சரியான கலை சொல்லை கண்டுபிடி கேட்குறாங்க. நேனோ டெக்னாலஜி அப்படின்னு என்னன்னா சரியானது மீ நுண் தொழில்நுட்பம். மீ நுண் தொழில்நுட்பம் நேனோ டெக்னாலஜி. ஒரு நேனோ அப்படின்னா 10⁻⁹ மீட்டர். ஓகே, நேனோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம். அடுத்து சரியான கலை சொல்லை தெரிவு செய்க. இன்டெலெக்சுவல். இன்டெலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல் என்னன்னா இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். இன்டெலெக்சுவல் என்னது, அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்னது, அறிவாளர். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சிறுவஞ்ச மூலம். சிறுவஞ்ச மூலம் என்பது 18 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றான சிறுவஞ்ச மூலம் 5 மூலிகைகளுடைய வேர்களால் புகழ்பெற்ற நூல். இந்த சிறுவஞ்ச மூலம் என்பது எப்படிப்பட்ட நூல்னா ஒரு அறத்தை பற்றி நீதியை பற்றி சொல்லக்கூடிய நூல். அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது என்னது, தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது 50 காப்பியங்கள்ல ஒன்று, ஆனால் இது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை. குறுந்தொகை என்பது 8 தொகை நூல்கள் ஒன்று, சங்க இலக்கியம். 8 தொகை 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள் நாம் சொல்றோம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் மிகச்சரியான விடை. சிறுவஞ்ச மூலம் என்பது 18 கீழ்க்கணக்கு நூல் அற இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி 50 காப்பியங்கள் ஒன்று, காப்பி இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சொல் பொருள். பாருங்க, மேதி என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா எருமை. மேதி என்ற சொல்லுக்கு பொருள் எருமை. அப்ப தரளம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னது, முத்து. தரளம் என்ற சொல்லுக்கு பொருள் முத்து. பகடு என்று சொன்னால் கடா, எருமை கடா. பகடு என்று சொன்னால் எருமை கடா. பொருதகர் அப்படின்னா ஆட்டுக்கடா. பொருதகர் ஆட்டுக்கடா. பகடு எருமைக்கடா. கோடு அப்படின்னா குளக்கரை. ஓகேங்களா. மேதி என்று சொன்னால் எருமை, தரளம் முத்து, பகடு எருமைக்கடா, கோடு என்பது என்னது, குளக்கரை. ஆப்ஷன் பி. அடுத்து பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. ஒன்று கூட்டல் உலகம். இப்ப ஒன்று கூட்டல் உலகம் அப்படிங்கிறாங்க. இப்ப எது சரியான வறுமொழி முதலெழுத்து உயிரெழுதா இருக்கும்போது எது சரியான, ஓர் உலகம். ஓர் உலகம் என்பதுதான் சரி. ஒரு ஒன்று வராது. ஓர் உலகம் என்பதுதான் சரி. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. ஒன்று கூட்டல் மரம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மா என்பது உயிர்மை எழுத்தா வந்த என்ன வரும், ஒரு மரம். எப்படி உயிரெழுத்த வந்தா ஓர் போறோமோ, உயிர்மை எழுத்த வந்தா ஒரு தான் போடணும். இப்போ ஒன்று மரம் வராது. ஒரு மரம் என்பதுதான் மிகச் சரியான எண்ணடை. அடுத்து சொல் பொருள் பொருத்துக. கொண்டல். கொண்டல் அப்படின்னு என்னன்னா கிழக்கு. கொண்டல்னா கிழக்கு. கோடை என்று சொன்னால் மேற்கு. வாடை வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்று வாடை. தென்றல் என்பது தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய மெல்லிய காற்று தென்றல். ஆப்ஷன் பி தான் என்னது, கொண்டல் கிழக்கு, கோடை அப்படின்னா மேற்கு. கொண்டல் கிழக்கு, குணக்கு கோடை மேற்கு, குடக்கு வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. ஆப்ஷன் பி. அடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இந்த பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழர் வளர்த்த நுண்கலைகள் ஓவியக்கலை முன்னணியில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் சங்க காலத்துக்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர். தமிழ் இலக்கியங்கள் எழுத்து என்பதற்கு ஓவியம் என்று பொருள். இதனை பரிபாடல் குறுந்தொகை அடிகள்லாம் தெளிவுபடுத்துகிறது. பழங்கால மக்கள் சித்திர எழுதுகளால் கருத்துக்களை புலப்படுத்தினர். அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன. நேர்கோடு, கோணக்கோடு, வளைக்கோடு முதலியவற்றை கொண்டு வரையப்பட்ட கோட்டோவியங்கள். அதாவது ஒரு பத்தி கொடுத்துட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் வினாக்கள் கொடுப்பாங்க. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, அதில் வினாக்கள் கொடுத்து எழுத்து. எழுத்து என்ற சொல்லுக்கு பொருள் என்னது, எழுத்து என்ற சொல்லுக்கு பொருள் என்ன, ஓவியம். எழுத்து என்ற சொல்லுக்கு பொருள் என்னது, ஓவியம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது. ஓவியம் என்பது நுண்கலை, இசை நுண்கலை, சிற்பக்கலை நுண்கலை. அப்ப நுண்கலை அல்லாது என்னன்னா அறிவியல். நுண்கலை அல்லாது என்னது, அறிவியல் தான் மிக சரியானது. அடுத்ததாக மொழி குறியீடுகள். மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றியது. மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றியது, ஒலிகளா எழுத்தா ஓவியமானா, மிகச் சரியானது ஓவியம். ஓவியத்திலிருந்து தான் மொழி குறியீடுகள் தோன்றியது. அடுத்து கோட்டோவியங்கள். கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன. கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான விடை என்னன்னா நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு இவை எல்லாம் பயன்படுத்தி தான் கோட்டோவியங்கள் வரையப்பட்ட. அப்ப என்னது, இவை அனைத்தும் சரியானது.
அடுத்து சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு கண் எழுத்து என்று அழைத்தனர். சங்க காலத்தில் ஓவியத்தை அழைத்த விதம் கண்ணெழுத்து. அடுத்து இன்மொழி. இன்மொழி இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா என்னன்னா பண்பு தொகைன்னு போட்டுருவாங்க. ஏன் மைவிகுதி மறைந்து வருது, ஆகிய ஆனா அப்படிங்கிற உறுப்புகளும் மறைந்து வருது. அப்ப எப்படி பிரிக்கலாம்? இனிமை கூட்டல் மொழி, இனிமை கூட்டல் மொழி என்பதுதான் இன்மொழிக்கு சரியான பிரிக்கப்பட்ட தொடர். அடுத்து பிரித்தெழுதுக. அன்மொழி தொகை. அன்மொழி தொகை என்பது தொகைநிலை தொடர்களில் ஒரு வகை. அதாவது தொகையில் 6 வகையில முதல் இருக்கக்கூடிய அந்த 5 வகையில் அல்லாத பிற மொழிகள் எல்லாம் தொக்கி வருவது அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு சொல்றாங்க. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இந்த தொடர்கள் சிவப்பு சட்டை பேசவில்லை, சிவப்பு சட்டை அணிந்த ஒரு மனிதர் பேசினார், வந்தார். அப்ப அணிந்த ஒரு மனிதர் நிறைய மொழிகள் தொக்கி வருது. அதான் என்னது அன்மொழி தொகை. அப்ப என்ன அது சரியா பிரிக்கப்பட்டதுடன் அல் மொழி தொகை. தொகை என்பது கறந்து மறைந்து வருவது, கறந்துனாலும் மறைந்தினாலும் ஒன்றுதான். அல்லாத மொழிகள் தொக்கி வருவது, அல்லாத மொழிகள் தொக்கி வருவது என்னன்னா அதுதான் அன்மொழி தொகை. அப்ப வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை அல்லாத பிற மொழிகள் எல்லாம் தொக்கி வருவது நிறைய மொழிகள் தொக்கி அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டு சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார், மடக்கொடி பொற்றொடி வந்தால், இதெல்லாம் என்னது அன்மொழி தொகை தான். அடுத்து பிரித்தெழுதுக. நன்சை இலக்கண குறிப்பு பண்பு தொகை. அப்படின்னா நன்சை என்பதுக்கு சரியான பிரித்தெழுதுக. நன்மை கூட்டல் செய். நன்சை நன்மை கூட்டல் செய். இலக்கண குறிப்பு கேட்டால் பண்பு தொகை. ஏன் பண்பு தொகை சொல்றோம்? மை விகுதி மறைந்து வருது, ஆகிய ஆன உறுப்புகளும் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. இதுவும் தொகைநிலை தொடரில் ஒரு வகைதான். அடுத்து அருந்துணை. அருந்துணை அது அருமை கூட்டல் துணை, அருமை கூட்டல் துணை. இதுதான் சரியான பிரிக்கப்பட்ட தொடர். தேர்ந்தெடுத்து. தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து, தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. கொஞ்சம் பிரித்தெழுது கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அப்படியே ஏதாவது பார்த்து தேர்ந்து தேர்ந்து இப்படி போட்டுக்கூடாது. தெளிவாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து கூட தேர்ந்து அடுத்து கூட வச்சுருக்கோம். அப்போ நமக்கு கேட்ட வினா என்னது? தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து கூட எடுத்து என்பதுதான் சரியானது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டுபிடி. பாருங்க. பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று, முற்றெச்சம். இங்க இதுல பாத்தீங்கன்னா பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம்லாம் ஒரே போல வகைதான். இந்த வினைமுற்று என்பது மட்டும்தான் பொருந்தாமல் வித்தியாசமாக இருக்காது. அப்போ பொருந்தாது விடையும் அதுதான். இப்போ பெயரெச்சம் அப்படின்னா முற்று பெறாத எச்ச வினை ஆ விகுதி பாத்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறது முடிஞ்சு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். வினையெச்சம் ஈயதுவும் முற்று பெறாத எச்ச முடிந்து வினையை கொண்டு முடிந்த வினையெச்சம். புரியுதுங்களா? அப்ப வினைமுற்று என்பதா இதுல பொருந்தாதது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டுபிடி. இங்க பாருங்க. வெச்சி திணை, நொச்சி திணை, குறிஞ்சி திணை, வஞ்சி திணை. இதுல இது குறிஞ்சி மட்டும்தான் வித்தியாசம். ஏன்னா இது அகத்திணைகள் வரக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என்று சொல்லக்கூடிய அந்த 7 திணைகளும் அகத்திணைகள் ஆகும். அதை முதல் 5 அன்பின் 5 சொல்றோம். மித்த இது பாருங்க. வெச்சி, வெச்சி திணை, நொச்சி திணை, வஞ்சி இதெல்லாம் புறத்திணைகள் 12. ஐயனாரி தான் சொல்லக்கூடிய புறத்தை 12 வரக்கூடிய வெச்சி திணை என்பது பகை நாட்டின் மீது போர்த்தொடக்கூடிய மன்னன். ஆண் நிறைகளை கவருவது என்பது ஆண் நிறைகளை பசுக்கூட்டங்களை கவர்ந்து வருதல் வெச்சி. ஆணில் மீட்டல் என்பன கரந்தை. மதிலை காத்தல், உள்ளிருந்து கோட்டைக்குள்ளிருந்து கொண்டா உள்ளிருந்து கொண்டு மதிலை காத்தல் என்பது நொச்சி. மதிலையோ நம்ம சுற்றி வளைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒழுங்கி. வஞ்சித்திணை என்பது மண்ணாசை காரணமாக நாம் போருக்கு செல்வது வஞ்சி. அப்ப இதெல்லாம் புறத்திணைகளை பற்றி வரக்கூடிய குறிஞ்சி மட்டும் அகத்திணை. அதுதான் பொருந்தாத சொல். அடுத்து பொருந்தாத இணை எது கேட்கிறாங்க பாருங்க. விளைவித்தல். விளை அப்படின்றது உண்டாக்குதல் சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து விளைதல் அப்படின்னா விரும்புதல். இலை அப்படின்னா செடி கிடையாது. இலை என்பது இலைத்தல். அப்படி இலை என்பது சிறப்புல செடி. இலைனா நூல் இலை. இதுவும் சரியானது. அப்ப பொருந்தாது என்ன? இதுதான் 3வது இலை செடி என்பது பொருந்தாதது. இது எல்லாமே சரியாதான் இருக்கு. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டுபிடி. இங்க பாருங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இது குற்றியலுகத்துல வகையை வச்சுதான் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த வல்லின தொடர் வன்தொடர் குற்றியலுகரம் எதுனா பாக்கு, பாட்டு, பத்து. இந்த கசட தபர் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு அது வன்தொடர் குற்றியலுகரம். பாக்கு, பாட்டு, பத்து. இந்த பஞ்சு என்பது என்னன்னா நம்ம மெயின் தொடர் குற்றியலுகரம்.
மென்தொடர் குற்றியலுகரம். அப்ப அதுதான் பொருந்தாது. மீதி எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். இது மென்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு, சங்கு, வண்டு இதெல்லாம். அடுத்து சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டுபிடி. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டுபிடி. பண்டை தமிழ் நாகரிகம். இங்க இத்து வரல, இங்க இப்பு இல்லை. பண்டை தமிழ் நாகரிகம் தனி பெரும் நாகரிகம். பண்டை தமிழ் நாகரிகம் தனி பெரு நாகரிகம் சொல்றாங்க. இது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிமக்கள் பேசிய மொழி நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழின்னு சொல்றாங்க. யாரு? புறப்பொருள் வெண்பா மாலையில ஐயனார். பண்டை தமிழ் நாகரிகம் என்பது ஒரு தனி பெரும் நாகரிகம். பண்டை தனிப்பெரும், இதனால் சரியான விடை. அடுத்து பிழை திருத்தம். பிழை திருத்தம் வலுவச் சொற்களை நீக்குதல். வலுவச் சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்கிறாங்க. நீ வந்தேன், நீ வந்தான், நீ வந்தாய், நீ வந்தால் எது வரும்? நீ வந்தாய் என்பதுதான் சரியானது. நீ வந்தேன்னு சொல்லும், நீ வந்தேன், நீ வந்தாய் என்பதுதான் சரியான வலுவச் சொல்லற்ற தொடர். அடுத்து பிழை திருத்தம் பிறமொழி சொற்களை நீக்குதல் பார்க்கிறோம். பிறமொழி சொல் கலவாத தொடர் பார்க்கிறோம். நாளை பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார். பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார். இது பிறமொழி சொல் இருக்கு. நல்ல விடம் அதிகம், நஞ்சுன்னு வரும், இதுவும் இருக்கு. வானத்தில் பறவை பறந்தது. வானத்தில் பறவை பறந்தது என்பதுதான் பிறமொழி சொல். அலமாரியில் புத்தகத்தை அடைக்கிறார். அலமாரி நெடும் வேலை என்று வர வேண்டும். அலமாரி என்பது பிறமொழி சொல். அப்ப வானத்தில் பறவை பறந்தது என்பது மிகச் சரியான ஒரு பிறமொழி சொல்லற்ற தொடராகும். அடுத்ததாக சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டுபிடி. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். முதியவருக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு வரும். முதியவருக்கு கொடுக்க சொன்னார், முதியவருக்கு கொடு, இது வல்ல. அப்ப எது சரியானது? முதியவருக்கு நான்காம் வேற்றுமை விரியிலை மெய்யெழுத்து மிகவும் வல்லின மிகவும். கொடுக்க சொன்னார், இது ஆப்ஷன் ஏதான் அது சரியானது. அடுத்து வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தந்தது. வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தந்தது. வெய்யோன் அப்படின்னா சூரியன். சூரியன் பகலவன், ஆதவன், ஞாயிறு இதெல்லாம் சூரியனை குறிக்கக்கூடியதுதான். அப்ப நிலவு தான் அந்த வெய்யோன் என்பதற்கு தவறான பொருள். நிலவு என்ன? மதியம், திங்கள் இதெல்லாம் நிலவை குறிக்கக்கூடியது. அதான் வெய்யோன் என்பதற்கு தவறான பொருள். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி அப்படின்னாது, அணி என்பது அணிகலன், அழகு. அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் சொல்றோமா? ஒரு பாடலை அழகுபடுத்துறதுதான் அணி இலக்கணம் நம்ம சொல்றோம். அணி இலக்கணம் குறித்து கூறக்கூடிய இலக்கண நூலில் முதன்மையானது சிறப்பான இலக்கணம் எதுனா தண்டி அலங்காரம் தான். ஆசிரியர் தண்டி தான். அப்ப அணி என்பது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணிகலன், அழகு. அடுத்து வேர் சொல்லை தெரிவு செய்க. வேர் சொல்லை தெரிவு செய்க. வந்தான் என்ற வினைமுற்றினுடைய வேர் சொல் என்னன்னா வா. வந்தான் வேர்ச்சொல் வா. வந்த பெயரச்சம். ஓகேங்களா? வந்து வினையச்சம். வேர்ச்சொல் வா. அடுத்து கண்டார். கண்டார் என்பதுடைய வேர்ச்சொல் என்னன்னா, கண்டார் என்பதுடைய வேர்ச்சொல் கண் கிடையாது. கண்டன பெயரச்சம், கண்டன வினையச்சம் என்னது? கான். கண்டார் என்பது வேர்ச்சொல் அது கான் என்பதுதான் மிகச் சரியானது. அடுத்து பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்லி. பின் வருவனவற்றுள் ஏவல் என்பது ஒரு கட்டளை. ஏவல் வினைமுற்று சொல்லி கேட்கிறாங்க. சரியா? செல்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. செல்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. வாலிய, வாழ்க இதுவும் என்னது? வியங்கோல் வினைமுற்று தான். அப்ப ஏவல் வினைமுற்று என்னது? ஓடு. ஓடு. ஓகேங்களா? ஓடு, நீ நட, நீ ஓடு, இதெல்லாம் என்னது? ஏவல் வினைமுற்று. செல்க, வாழ்க, வாலிய, வாலிய, கா, ஈய, ஈயர் இது போல பார்த்தா வியங்கோல் வினைமுற்று. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்க பாருங்க. அப்ப என்ன அப்படி உயிரெழுத்து வரிசை பார்த்துலாம். அ அளவெடுத்தல், இசை நிறை, ஈதல், உரணசை, ஓதல் வேண்டும். அப்ப சரியான முறைப்படி அமைந்தது என்னது? இந்த உயிரெழுத்து வரிசையை கொடுத்துருக்காங்க. அளபெடுத்தல், இசை நிறை, ஈதல், உரணசை, ஓதல் வேண்டும். அடுத்து ஒரு அகர வரிசை. இங்க உயிரெழுத்து வரிசை தான் இருக்கு. இங்க பாருங்க. அ இ உ. உயிரல்லபடை, ஒற்றல்லபடை, தனிமொழி, தாத்தா, தொடர்மொழி, பொதுமொழி. அப்ப இது சரியானது. உயிரல்லபடை, ஒற்றல்லபடை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அடுத்து
அகர வரிசைப்படி சொற்கள் மாத்தியம் அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு. எதுனா ஆதான். அதை பாருங்க. அச்சம், அச்சம், அருள், அறிவு, அன்பு, ஆசை. இது சரியானது. ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வாழ்த்தல், வா வரிசை இருக்கிறது. வா வா வி வி வே வே அப்படி சொல்றாங்க. வாழ்த்துதல், இங்க வை வராது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? வேயும் வராது, வி. வா வா வாழ்த்துதல், விரித்தல், வேண்டல், வைதல். இதெல்லாம் என்ன சொல்? வியங்கோல் வாக்கியம் அல்லது விளைவு வாக்கியம் சொல்லுவாங்க. வாழ்த்தல், விரித்தல், வேண்டல், வைதல் ஆகிய பொருட்களில் வரக்கூடிய வாக்கியம் வியங்கோல் வாக்கியம் அல்லது விளைவு வாக்கியம் ஆகும். அடுத்து விடை எத்தனை வகைப்படும் கேட்கலாம். விடை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்னா 6. வினா என்னது? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, புலல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று சொல்லக்கூடிய வினாக்கோட வகைகள் மொத்தம் 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சுற்று விடை, நேர் விடை, மறைவிடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது உள் விடை, வினா எதிர் வினா விடை, ஏவல் விடை, இனமொழி விடை என்று விடை 8 வகைப்படும். அடுத்து விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடி, தேர்ந்தெடு. ஸ்டீபன் காக்கிங் தற்காலத்தில் ஐன்ஸ்டைன். ஸ்டீபன் காக்கிங் தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என புகழப்படுகிறார். தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் அழைக்கப்படுவர் ஸ்டீபன் காக்கிங். இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னா, ஸ்டீபன் காக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார்? ஸ்டீபன் காக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் என்பதுதான் சரியான வினா. அடுத்து கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடுத்து கேட்கிறாங்க. தவறானது: தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மறந்தேன் என்பதுதான் வரும். இதுல 3 சரியான, 1 தவறானதான் நம்ம ஆன்சரை செலக்ட் பண்ண போறோம். எதை படித்தால் உன் தொல்லை மறக்கும்? தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன். அப்ப இது சரியானது. உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும்? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை படித்து எதை தொல்லை மறையும்? மறையும் நம்ம கேட்கலாம். மரம், மறந்தேன் என்பதுதான் வர வேண்டும். மறக்கும் என்பதும் வரவில்லை. தொல்காப்பிய படி பயன் என்னது? தொல்லையெல்லாம் மறைந்தேன், பயன். இதுவும் தவறான ஆப்ஷன் சி தான். அடுத்ததாக இரு வினைகளுடைய பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. அது ஏற்கனவே இதே போல கொஸ்டின் பார்த்துருக்கோம். விரிந்து, விரித்து, அப்போ சேர்ந்து, சேர்த்து. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த வாக்கியம் சேர்ந்து வரணும், அடுத்து சேர்த்துன்னு வரணும். இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்டே சேர்த்து வருது, இதெல்லாம் வராது. ஓகே, அப்ப என்ன அது? சேர்ந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார். மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஆப்ஷன் ஏ தான் அது சரியான விடை. அடுத்து விடை வகை. நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது. நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது என்ன விடைனா உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. நீ எழுதவில்லை என்ற வினாவில் கை வலிக்கும் என்று சொன்னால் அது உருவது குரல் விடை. அப்ப சுற்று விடை, நேர் விடை, மறைவிடை என்பது வெளிப்படை விடைகள் ஆகும். இது இருக்கக்கூடிய 5 வகை விடைகள், அதாவது வினா, எதிர் வினாத விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது குரல் விடை, ஏவலுடைய, இனமொழியுடைய குறிப்பு விடைகள் ஆகும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. இதுல பாருங்க, அக்ரானமி. இந்த அக்ரானமி அப்படின்னா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னா விவசாயம், வேளாண்மை. அப்ப நான் அக்ரானமி என்ன? அக்ரானமின்னு என்னன்னா உளவியல். அக்ரானமி என்னது? உளவியல். அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. திருவிழாவிற்கு முக்கியஸ்தர், பிரதானமானவர், உத்தியோகஸ்தர், இதெல்லாம் பிறமொழி சொற்கள். இப்ப திருவிழாவிற்கு முதன்மையானவர், திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் என்பதுதான் மிகச் சரியானது. அடுத்து செங்கற்பட்டு. இந்த செங்கற்பட்டு இதோடைய மருவு எதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கை. செங்கற்பட்டுக்கு மருவு என்ன? செங்கை என்பதுதான் சரியானது. அடுத்து ஊர் பேருடைய மருவு உதகமண்டலம். என்னது? உதகமண்டலம் எது சரியானதுன்னா உதகை. உதகமண்டலம் என்னன்னா உதகை. நம்ம ஊட்டின்னு நம்ம சொல்றோம், ஆனா மருவு என்னது? உதகை என்பதுதான் என்னது? மிக சரியானது. அடுத்து பொருந்தாத இணையை கண்டுபிடி. பொருந்தாத இணையை கண்டுபிடி. 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரே பொருளை தரக்கூடிய இணை என்னன்னா நேரிணை. ஒரே பொருளை தரக்கூடிய இணை நேரிணை. அப்ப என்னது? சீரும் சிறப்பும், பேரும் புகழும், இது ஒரே பொருளை தருது, அது நேரிணை சொற்கள் சொல்றோம்.
எதிரெதிர் பொருளை தரக்கூடிய இணைக்கு என்ன பேர்னா எதிரிணை, உயர்வு தாழ்வு சொல்றோமா. அடுத்து அந்த பொருளின் செறிவை குறித்து வருவன செறி இணை, பச்சை பசேல் கண்ணங்கரேல் சொல்றோமா, அது என்னது செறிவு. அடுத்தது பாருங்க, ஒரே பொருளை தரும் இணை நேரிணை தான், ஆனா இங்க இரவு பகல் எதிரிணையான எடுத்துக்காட்ட கொடுத்துருக்காங்க. சீரும் சிறப்பும் பேரும் புகழும் கொடுத்தானா இங்க சரியா இருக்கும். பொருந்தாத இணை என்பது ஆப்ஷன் டி தான். அடுத்து மேகலை, இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கும். மேகலை, தேன் மேகலை இல்லை மேகலை வரல, மலை மேகலை இல்லை மலை மேகலை மலை இல்லை, செய் மேகலை மேகலை இல்லை, மணி மேகலை என்பதுதான் சரியானது. பொருத்தமான காலம் அமைத்த, காலம் சரியாக அமைந்த சொற்றொடரே இது. அதாவது பாருங்க, படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான். சுந்தர் நாளை பள்ளிக்கு சென்றான் வருமா, நாளைக்கு செல்வான் அப்படின்னு தான் வரணும். சுந்தர் நாளை பள்ளிக்கு செல்கிறான் வருமா, வராது. சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் தான் செல்வான் வராது. அப்ப சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் என்பதுதான் காலம் சரியாக அமைந்த சொற்றொடர் ஆகும். அடுத்து பொருத்தமான காலம் சரியான இணை கண்டுபிடிக்கும். படித்தான், படித்தான் நிகழ்காலமா இல்லை. பார்த்தேன் இது இறந்த காலம். படிப்பேன் எதிர்காலம். பார்க்கிறேன் அப்படின்னா நிகழ்காலம் எதிர்காலம். அப்போ எதுவெல்லாம் மாற்றி மாற்றி எது சரியானது. பார்த்தேன் என்பது முடிந்தது, இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. குற்றால குறவஞ்சியை பாடியவர் எவர், எது, யார், ஏன். எது குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார், குற்றால குறவஞ்சியை பாடியவர் யார் என்பதுதான் சரியானது. திரிகூடர் அசப்ப கவிராயர். நாங்கள் என்றும் தூய்மையை சரியான சொல்லி தெரியும். தூய்மையை டேஸ் வச்சுட்டாங்க. கடைபிடிப்போம், கடைப்பிடிப்போம், கடையை பிடிப்போம், கடையை பிடிப்போம். எது சரியானது? ஆப்ஷன் பி கடைபிடிப்போம். நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம் என்பதுதான் மிகச் சரியான சொல். கோ, கோ என்ற சொல்லுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இருபொருள் தருக. கோ என்பது அரசன் என்ற பொருளையும் தருகிறது, பசு என்ற பொருளையும் தருகிறது. கோ அரசன் பசு. ஆறு இருபொருள் தருக. ஆறு என்பது ஒரு, ஆறு என்பது ஒரு நதி, ஆறு என்பது ஒரு நதி, ஒரு ஆறு. ஆறு என்பது ஒரு எண் அப்படின்றது எண்ணிக்கை. ஆப்ஷன் சி. அடுத்து பொருந்தாத இணைய கண்டுபிடி. அது குறில் நெடில் அந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க பாருங்க. மா மா, மடு மாடு, விடு வீடு, எடு ஏடு. ஓகேங்களா. இங்க பாருங்க, தடு தாடு, தடு தாடு, தடுதல் என்ன தடுத்தல், தாடு என்பது வலிமை. இப்போ இது என்னதான் பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை எது, இது தடு அல்லது தாடு. ஓகேங்களா. அடுத்து குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை. இங்க பாத்தீங்கன்னா இ இ, ஆ ஆ, உ உ, ஏ தான் வரணும். வாய் கொடுத்துருக்காங்க, அதுதான் என்னது பொருந்தாத இணை குறில் நெடில் மாற்றத்துல. அது கூட்டு சரியா தவறா. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அதான் முதல் உலக தமிழ் மாநாடு. மாநாட்டுக்குரிய மொழி என்னது? தமிழ் தான். வன்மொழி புலவருக்கு அப்பாத்துறையார் தான் சொல்றாரு. அப்ப இந்த கொடுக்கப்பட்ட இரண்டு கூட்டுகளும் உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய மொழி என்னது? தமிழ் தான். ஓகேங்களா. அப்ப சரியான விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நிலையான செல்வம், நிலையான செல்வம் என்னன்னா அது ஊக்கம் ஆகும். நிலையான செல்வம் என்னது? ஊக்கம். பொருத்தமான பொருளை தெரிவு. அழுக்காறு, அழுக்காறு என்னது? பொறாமையா, தூய்மை செய்யா, கோபமா, பொறுமையா. அழுக்காறு என்பது பொறாமையை குறிக்கக்கூடிய பொருள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்த சரியான சொல்லை கண்டு. மெத்தை வீடு, மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மெத்தை விரிக்கப்பட்ட வீடு தவறு. படுக்கை அறை உள்ள வீடு, மேட்டுப்பகுதி உள்ள வீடு. மெத்தை வீடு என்பது மாடி வீடு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. காஞ்சி என்றால் என்பது, காஞ்சி என்றால் டேஸ் என்பது பொருள். காஞ்சி என்றால் நிலையாமை சொல்ற. மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சின மதுரையை பற்றியும் சொல்லுது, காஞ்சி என்று சொல்ல நிலையாமையை பற்றி சொல்லுது. மதுரையை பற்றி சொல்லக்கூடிய 354 அடிகள், காஞ்சி 428 மொத்தம் 10 பாட்டு நூல்கள் அதிகமான அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி 782 அடிகளை உடையது. இப்ப காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கக்கூடியது. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. சொல் பொருள். கார் முகில், கார் முகில்னா மலை மேகம். பருதி கதிரவன். எத்தனைக்கும் அப்படின்னா எத்தனைக்கும் என்ற சொல்லுக்கு பொருள் முயலும். கழனி அப்படின்னா வயல். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியானது. கார்முகில், மலைமேகம், பருதி அப்படின்னா
கதிரவன் சூரியன், எத்தனைக்கும் அப்படின்னா முயலும், கழனி அப்படின்னா என்னது வயல். அடுத்து சொற்களுடைய கூட்டு பெயர்கள், சொற்களின் கூட்டு பெயர்கள். பழம் கூட்டு பல என்ன சொல்லலாம், பல சீப்பா, பல கச்சையா, பல குலையா, பல குவியலா, எது சரியானதுனா பல குலை, திராட்சை குலை அப்படி சொல்றோமா, பல குலை என்பதுதான் சரி. அடுத்து இடக்கரடக்கல் தொடரே கண்டுபிடி. இடக்கரடக்கல் அப்படின்னு நாகரிகம் கருதி சொற்களை மறைமுகமாக குறிப்பிடுவது அப்படின்னு என்ன சொல்றோம், கால் கழுவி வந்தான் என்பது இடக்கரடக்கல். குழந்தை ஒன்றுக்கு போய்விட்டது இடக்கரடக்கல். நாகரிகம் கருதி மறைமுகம் குறிப்பிடுவது, மங்களகரமான சொல்களை குறிப்பிட அது மங்களம். ஓகேங்களா. ஒரு குழுவினருக்கு மட்டுமே புரியக்கூடிய வகையில் சொல்வது அது குழுவக்குறி. சரியான தொடரை கண்டுபிடி. செடியில் பூ பூத்திருந்தன, செடியில் பூ பூத்திருந்தன, பூத்திருந்தது வரணும். ஓகேங்களா. காடு செழிப்பாக இருந்ததுன்னு வரணும். மாடுகள் புற்களை மேய்ந்தது, மாடுகள் புற்களை மேய்ந்தது, இன்னும் மேய்ந்தனன்னு வரணும். மான்கள் வேகமாக ஓடின. இதுதான் சரியான ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். சொல் பொருள். கான் அப்படின்னது காடு, புழுவை என்றால் புலி, மடங்கள்னா சிங்கம், என் குண கரடி. கான் என்று சொன்னது கான், ரெண்டு சொல்லி என்னது காடு. உழுவை என்ற சொல்லுக்கு பொருள் புலி, மடங்கள் சிங்கம், என்கு கரடி. ஒருமை பன்மை பிழைக்கின்ற தொடரை கண்டுபிடி. இவை பூக்கள் அன்று, இவை பூக்கள் அன்று, இவை பூ அன்று, இவை பூக்கள் அல்ல, இவை பூக்கள். பன்மையில் வரும்போது அல்ல என்பதுதான் சரியானது. இவை பூக்கள் அல்ல என்பது சரியானது. அடுத்து பன்மை சொல். இவை பழங்கள் அல்ல, அதே போல அன்று இவை பழங்கள் அல்ல. ஓகேங்களா, இதுதான் சரியானது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.